ஒருவர் கேக்குறாரு, ம். பிங்க் கலர் அட்டைய பயன்படுத்தி எழுதுனா நடக்குமான்னு கேக்குறீங்களே, ம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ம். இறந்து போனவர்கள் மேல் உலகத்திலிருந்து பூமிக்கு வந்து ம். அவர்கள் திதி தர்ப்பணம் தவசம் உள்ள நாட்கள்ல நாம படைக்கிற படைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு போறாங்களே, ம். அதெல்லாம் இருக்கான்னு சொல்றீங்களே, நாங்க எப்படி நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ம். நான் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்கான் பூமியில செத்துட்டு போறான், எல்லாரும் மேல் உலகத்துல இருந்து கரெக்டா எப்படி வருவேன் அப்படின்னு. எப்படி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கு ஒரு விலைப்பட்டியல ஒரு பார்கோடு போட்டிருக்கானோ, அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ண மாத்திரத்துல அதனுடைய விலையை எடுத்து நம்ம தெரியும். ஒருத்தர் பார்கோட் ஸ்கேன் பண்ண உடனே நமக்கு அமௌண்ட் வருது. அதை நம்ம எப்படி கூகுள்ல கூகுள் பேல அம்புறோம். அது மாதிரி மேல் உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய பிதர்களுக்கு அவங்கவங்க பூமியில உள்ளவங்களுக்கு ஒரு பார்கோடு மாதிரி ஒரு கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கலர்ஸை பயன்படுத்தி அவங்க மின்னல் வேகத்துல வந்து அந்த கலரை வந்து ஈர்த்து நம்ம வீட்டுல வச்சிருக்கிற படைகள்ல அப்படியே ஒரு காற்று மாதிரி வந்து இது பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கு. அந்த கலருக்கு அதான் கலர் குரோமாபதி அப்படின்னே உண்டு. அப்ப நிறங்களுக்கும் கடவுள்கள் உண்டு. அதே போல கிரகங்களுக்கும் நிறங்கள் உண்டு. அந்த நிறங்கள் வாயிலாகவே அந்த கிரகங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு இப்ப நீல வண்ண கலர் அப்படின்னா சனியினுடைய உச்ச நிறம், பாசிட்டிவான நிறம். சனி வந்து நன்மை தரக்கூடியவரா இருந்தா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூல அவர் வந்து அனுக்கிரக மூர்த்தியா இருப்பாரு. அதே இது கருப்பு கலர்ல வரும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நெகட்டிவான சனியாக மாறி விடுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவருக்கு கேக்குறாங்க, இப்படி இவ்வளவு கலர்ஸ்க்கெல்லாம் இவ்வளவு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு மேசலக்கணம், மேசலக்கணத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சிம்மமும் தனுசும். சிம்மத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர், யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுக்கு ஒரு மஞ்சள் கலர். இந்த ரெண்டு அட்டையுமே நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டுங்க. அந்த யோகாதிபதி உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் யோகாதிபதி கெட்டுப்போய் இருந்தாலும் செயற்கையாக இந்த கலர்களின் வாயிலாக அவர்கள் உங்களோடு இணைவார்கள்னு. இது எப்படி சாத்தியம்னாரு. ஒரு வாரம் 10 நாள் நீங்க வச்சு பாருங்கன்னு. இல்ல இது இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதியினுடைய கல்லைத்தான் நாம போடணும். ஒரு லக்னத்திற்கு 9 குடையவன். அவனுடைய அதிர்ஷ்ட கல்லை நம்ம போடுறதுக்கு முன்னால அந்த கல்லை வாங்கி ஒரு பேப்பர்ல மடிச்சு நம்ம பாக்கெட்ல வைக்கணும். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் நமக்கு நம்மளுடைய கிரகங்கள் பேலன்ஸ் ஆகிறது, அந்த கற்களிலிருந்து கதிர்வீச்சுக்கள் நம் உடலில் உள்ள ஆரோவை சுத்தம் செய்து நம் ஆரோவுக்குள் இணைந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களில புதுவிதமான ஆனந்தத்தையும் ஆனந்த அதிர்வுகளையும் செயல் ஊக்கத்தையும் கிரியேட்டிவிட்டியும் உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் உணர்வது போது, ஆமா அந்த கல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருனாலையும் 10,000 20,000 செலவழிச்சு கல்லை போட முடியாது. அதுபோல இந்த கலர் அட்டைகளை பயன்படுத்தி நாம வெற்றி பெறலாம். அதே போல இந்த அட்டைகள் இந்த கலர் குரோமோபதியும் வேலை செய்யும். உதாரணத்திற்கு ஒருத்தர் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறார். காய்ச்சல் வந்து ரொம்ப படுத்திருக்கிறார். அப்ப மேலை நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு சிகப்பு கலர் போஸ்ட் ஆபீஸ் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு போர்வை எடுத்து அந்த காய்ச்சல் வந்தவருக்கு பொத்துனார். கொஞ்ச நேரத்துல அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் அவருக்கு காய்ச்சல்லாம் போயிருச்சு. அதே போல நம்ம இந்த பசுமாடுகள் சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய நிறங்களில் உள்ள ட்ரெஸ் போட்டவங்களை பார்த்தாலே அது மிரளும். அப்ப ஒரு மிருகங்களுக்கு ஒரு கலருக்கு பிடித்தது பிடிக்காதுன்னு இருக்கு. இது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் உண்டு. இப்ப கார்மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. வானம் இருட்டிக்கிட்டு கண்ணங்கரேன்னு இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பேரு கார்மேகம்னு பேரு. அதுதான் ஒரிஜினல் சனியினுடைய நிறம். இந்த சனியினுடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டும். அப்ப இந்த கலர்களை பயன்படுத்தி இல்ல ஏன் ரெடி பண்ணு.
அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் உண்டு. இப்ப ஒரு ஒரு கலர்களை பயன்படுத்தி பல விஷயங்கள். இப்போ உதாரணத்திற்கு நாம ஒரு ராத்திரியில படுக்கிற இடத்துல ஒரு மஞ்சள் கலர் பல்பை போட்டுட்டு ராத்திரி படுத்தோம்னா நமக்கு தூக்கம் வராது. அதே இது நாம ஒரு ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் அந்த பல்பை நீங்க எரிய விட்டு பாருங்க, தூக்கம் ரொம்ப அற்புதமா வரும். ஒரு பச்சை கலர் பல்பை பாருங்க, அதை போட்டு பாருங்க, அது நமக்கு உலட்டி எடுக்கும். இப்ப ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பரபரப்பா வேகமா செயல்படுறாரு. அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க பச்சை வேட்டி கட்டி பச்சை சட்டை போட்டு பச்சை துண்டு போட்டுக்கங்க அப்படின்னு. அவரு அந்த ஒரு ஒரு 30 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரொம்ப பசுமையாக இருப்பதா உணர்ந்தார். ரொம்ப பொறுப்புணர்வோட, சாந்தமா, சௌபாக்கியமா, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல மாறினார். அவர் வாழ்க்கையில என்டர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப நிறங்கள் ஒரு மனிதனுடைய குணங்களை மாத்துது. நிறங்கள் ஒரு மனிதனுக்கு செயல் ஊக்கத்தை தருது. மூளையில ஒரு ஆற்றல் உண்டு. மூளைக்கு எதை நம்ம அனுப்புறோமோ அதுவே வேலை செய்யும். இப்போ உதாரணத்திற்கு துலாம் ராசியில ஐப்பசி மாசம் மழை பெய்யும். ஐப்பசி மாசம் மழை பொழியும் போது மழை காலத்துல வானத்துல இந்த மண்டலங்கள் விரியும். ஏதாவது நிறப்பிரிகைகள் பிரியும். அதாவது வானவில் தோன்றும். வானவில் தோன்றும் போது அது பேர் விஸ்பர்னு பேர். பல வண்ண நிறம் உண்டு. பொதுவா துலாம் ராசியில, துலாம் லக்னத்துல, துலாம் ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3, 4, 5 கலர்கள் அவங்க வீட்டுல அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ப இதை வச்சுக்கொண்டே நாம கண்டுபிடிக்கலாம். நிறங்கள் இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். போகும்போது நமக்கு ஒரு நட்புறவா வேணும். போற இடத்துல ஒரு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒருத்தர் நமக்கு இருக்கணும் அப்படின்னா பிங்க் கலர், ஹேவிங் பிங்க் யூஸ்டு வித் ஹெல்பிங் டு அதர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸே உண்டு. அப்ப பிங்க் கலரை நீங்க வீட்டுக்கு உங்க ஆபீஸ்க்கு அடிச்சு பாருங்க. நிறைய ஹெல்பிங்க்கு ஆள் நிறைய வருவாங்க, நிறைய உதவி பண்ணுவாங்க. நீங்களும் நிறைய உதவிக்கு போவீங்க. அதே மாதிரி ஒரு ரெட் கலர் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எரிச்சல் வரும், கோபம் வரும், டென்ஷன் வரும், படபடப்பு வரும், முரட்டுத்தனமான சுபாவங்கள் உருவாகும். அதே போல ஒரு வெள்ளை கலர் அடிச்சு பாருங்க. அதுக்குள்ளார உலகத்தில் உள்ள எல்லா நிறங்களும் அதுக்குள்ளார ஒடுக்கும். வெள்ளை என்பது சாந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே நேரம் பொறுப்புணர்வை கொடுக்கும். அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுசரணையா இருப்பாங்க. ஏன்னா சுக்லம் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். அப்ப அனுசரணையாக இருப்பது அப்படின்னு வரும். இப்ப பச்சை கலர் அப்படின்னா எல்லாரோடைய இணங்கி போகுதல் அப்படின்னு வரும். இப்படி கலர்களை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஒரு குழந்தை சரியா படிக்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வயலட் கலர்ல உள்ள ஒரு அட்டையில ஒரு அவ பேரை எழுதி வச்சாங்க. பார்த்தா திடீர்னு யாரோ 2 பேர் அவங்களுக்கு டீச்சரா வந்தவங்க அந்த குழந்தைய வச்சு தனியா டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த குழந்தை கல்வியில முன்னேற ஆரம்பிக்குது. கடவுளின் நிறமே இந்த வயலட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுன்னு இருக்கு. கடவுளே கதிர்வீச்சுக்கள் மூலமா தான் வர்றார். ஒண்ணு இல்ல, நம்ம சினிமா பாக்குறோம். இந்த ப்ரொஜெக்டர்ல வெள்ளை ஸ்கிரீன் தான். அதுல பல பல கலர்கள் ஒளி வருது, படமாக அங்க தெரியுது. இது மாதிரி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம பெறணும். ஒருத்தருடைய உதவி பெறணும். நமக்கு பணம் வரணும், பணத்தை பெறணும். நீங்க நல்லா பாருங்க, தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பச்சையா இருக்கும். சிவப்பு கலர் பூ பூக்கும். ஒண்ணும் வேண்டாம், நீல சங்கு பூன்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியினுடைய ஆற்றலையும் லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும். அது உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடியதை சுத்தப்படுத்தும். அந்த நீலச்சங்கு பூ பாக்குறதுக்கே அழகா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், அருமையா இருக்கும். ஒண்ணு வேண்டாம், கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரி பூவினுடைய நிறம் இருக்கும். அந்த அந்த கத்திரி பூவை பார்த்த உடனே அவ்வளவு சுவையான ஒரு கத்திரிக்காய் அதுல இருந்து வெளிப்படுது. சாரி, இது அவரைக்காயிலிருந்து வெளிப்படுது. அதே மாதிரி வேர்ல்டிலேயே ரொம்ப சிறந்த பூக்கள் மாதுளம்பழ பூ என்பது மகாலட்சுமி தன்னுடைய தலையில சூடிக்கொள்வாளாம். பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 வண்ண நிறத்துல இருக்குது. பிரம்ம கமலங்கிறது பிரம்மா படைப்புக்காக ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பூக்களை இது பண்றார். அப்ப கிரியேட்டிவிட்டிக்கு பயன்படுது. அப்ப தினமும் வெள்ளை பூக்களை வைத்துக் கொண்டு மலர்ந்த பூக்கள் இவைகள் எல்லாம் சொல்லுது. நம்மை சுற்றிலுமே கலர்கள் தான் இருக்கு.
நாம சந்தோஷமா இருக்க, துக்கமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, செல்வத்தை பெற, இப்படி எல்லாம் இருக்கு. இலைகள் எல்லாமே பாருங்க, சின்ன இலைகள் ஐஸ்வர்யத்தையும், பெரிய இலைகள் பாதுகாப்பையும் கொடுக்குது. பெரிய இலைகள் எல்லாமே குருவின் ஆதிக்கமா இருக்கும். ஒரு மரத்துல 7 இலைகள் இருக்கக்கூடிய இலைகள் பாருங்க, அந்த சக்தி அது மகத்தானதா இருக்கும். ஒரு ஒரு கிளையில இருக்கிற மரங்கள் இருக்க இலைகளை நீங்க எண்ணி பாருங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரகத்தோட தன்மையை தரும். ஒரு தடவை நான் ஒரு கிளையில இருக்க இலையை ஃபுல்லா எண்ணினேன். அந்த மரத்துல இருக்கிறது எல்லாமே 18ஆவே இருந்தது. அப்ப அந்த 18 என்கிற எண்ணிக்கை ராகுவை குறிக்கிறதா இருக்கு. ஒரு மரத்துல இருக்க கிளைகள்ல 16 இலையாவே வந்தது. அதே போலவே 7 இலைகளாகவே இருக்கக்கூடிய மாமரத்து இலையை போலவே ஒரு இலை இருக்கு. அந்த செடிக்கு பேரே வேற பேரு டக்குன்னு வாயில வரல. அவைகள் எல்லாமே பாருங்க சூரியனுடைய ஆற்றல் உண்டு. 7 சக்கரங்கள் பூட்டப்பட்ட தேர். காலையில அதிகாலையில அருண உதயம், சூரியத்துக்கு முன்னால ஒரு உதயம் வரும். சூரியன் தேர்ல பிறப்புறதுக்கு முன்னால சூரிய பகவானுடைய தேர் சாரதி இருப்பார். அவருக்கு பேர் அருணன். அதுக்கு பேர் அருணோதயம்னு பேர். மாதுளம்பும் சிகப்பு கலர்லும் கலந்த நிறம். அந்த நிறத்தை நீங்க பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா மறைவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வாழ்க்கையில முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பீப்புள்ஸ் கிடைப்பாங்க. இப்படி பல நிறங்கள் இருக்கிறது. அதே போல் மேகத்தை கிழித்துக் கொண்டு மாலை வேளையில் வெளிச்சம் கிளம்பி கொண்டு வரும். பிறரிடத்திலிருந்து அடங்கி கிடக்கின்ற விடுதலை தன்மை நமக்கு அதுக்கு கிடைக்குது. இப்படி நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையோடு தொடர்புடையது. மனிதன் இதையெல்லாம் பார்க்க தவறிவிட்டான். எல்லாவற்றையும் வேடிக்கை வினோதமே என்று எண்ணிக்கொண்டே போய்விட்டார் என்று சொல்லி எல்லாரும் வண்ணங்களை பயன்படுத்துங்கள், அழகான மலர்களாக பூத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.